ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து பனங்கிழங்கு எப்படி முளை போட்டு அது பிடுங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக காமிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த பனங்கிழங்கு வந்து நாங்கள் வேக வச்சோம். அது வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். இன்னொன்று குண்டால விறகடுப்பாக இருந்தால் அதில் பற்ற வச்சு வேக வைக்கலாம். நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சோம். ஒரு குண்டால வந்து கிழங்கெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போடக்கூடாது. இதுக்கு பனங்கிழங்குக்கு வந்து உப்பு போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து கிழங்குக்கு மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக வேக வச்சோம். ஏன்னா அது வேகவே இல்லை. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அது வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து அந்த மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து நல்லா கொஞ்சம் தொட்டு பார்த்தா ஒரு லைட்டாக ஒரு மாவு மாதிரி இருக்க மாதிரி, ரொம்ப மாவாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த பனங்கிழங்கு வந்து சாப்பிட்டா சர்க்கரை நோயே வராதுன்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.